வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இரும்பு சத்து நிறைய இருக்கிற சிவப்பு அவல் வச்சு தேங்காய் மூடியில் வாழைப்பழம்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்டியான சூப்பரான புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அவல் எடுத்த அதே கப்லையே 1 கப் அளவுக்கு கொதிக்க வச்ச சுடு தண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம அவலில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவலில் சேர்த்து கிளறிக்கலாம். ஒரு கப் அவலுக்கு 1 கப் தண்ணி எடுத்திருந்தோம். அது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் 5 ஏலக்காயை சேர்த்துக்கலாம். இதை நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். 5 நிமிஷம் கழித்து இந்த அவல் எடுத்து இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்தது ஒரு பவுலில் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். 3 ரஸ்தாளி எடுத்திருக்கேன் நான். நீங்கள் பூவாழை, நேந்திரம், செவ்வாழை அல்லது தேன் வாழை கூட பயன்படுத்திக்கலாம். இதை கைகளாலேயே 1-2 மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம புட்டு சாப்பிடும்போது அங்கங்கே நமக்கு வாயில் கடிபடணும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் 1-2 இருக்கிற மாதிரி மசிச்சுக்கலாம். ரொம்பலாம் நைஸாக மசிக்க வேண்டாம். இதோட 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது நம்ம தேங்காய் திருவிட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த தேங்காய் மூடி, அந்த தேங்காய் மூடியில் 3 கன்று இருக்கும் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு கண்ணில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ள ஸ்டீம் இறங்கி அந்த புட்டு வேகிறதுக்காக. இதெல்லாம் நம்ம அடியில் கலந்து வச்சுருக்க வாழைப்பழ மிக்சரை கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ நடுவில் இந்த சிவப்பு அவல் புட்டு மாவை சேர்த்துக்கலாம். மேலேயும் இந்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், அழகாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதே போல் மீதி இருக்கிற புட்டு மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி வச்சுருந்தேன். அது நல்லா கொதித்த பிறகு இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதெல்லாம் இந்த இட்லி தட்டு மேலே அழகாக இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக 5 நிமிஷம் வெந்தால் போதும். நமக்கு சூப்பராக புட்டு ரெடி ஆகிடும். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆவி பறக்க வாழைப்பழம் சேர்த்து செஞ்ச சுவையான சிவப்பு அவல் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் அப்படியே சேர்த்துட்டு மேலே 2 டேப் பண்ணாலே போதும். அழகான ஷேப்பில் நமக்கு புட்டு சூப்பராக வந்துடும். இந்த வாழைப்பழம் தேங்காயோட ஃப்ளேவர்லாம் இந்த புட்டில் இறங்கி சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.